இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பதிவு செய்து சாதனை படைத்துள்ளார் அனுர்குமார் திசாநாயக்க. அதே சமயம் தமிழ் அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளன. மொத்தமுள்ள 225 இடங்களில் 140க்கும் அதிகமான இடங்களை அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கூட்டணி கைப்பற்றியுள்ளது. யாழ்ப்பாணம், வன்னி, முல்லைத்தீவு, திருவோணமலை என தமிழர்களின் பகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்தியை பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழர்கள் வாழும் பகுதிகளில் தமிழ் அரசியல் கட்சிகள் மட்டுமே இதுவரை வெற்றி பெற்று வந்த நிலையில் வரலாற்றில் முதல் முறையாக இலங்கை அதிபர் அனுர்குமார தமிழர்களின் வாக்கு வங்கியை தேசிய கட்சியின் பக்கம் ஈர்த்துள்ளார். குறிப்பாக இலங்கையின் முக்கிய தமிழ் தலைவர்களாக அறியப்படும் மனோ கணேசன், டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் இந்த தேர்தலில் தோல்வியை தழுவியுள்ளனர். சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் பின்னடைவை சந்தித்தாலும் 35 இடங்களை பெற்று 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இலங்கை அரசியல் வரலாற்றில் ஆதிக்கம் செலுத்தி வந்த ராஜபக்ஷ குடும்பம் கடும் வீழ்ச்சியை எதிர்கொண்டுள்ளது. இலங்கை அதிபர் அனுர்குமார் திசாநாயக்க பெரும்பான்மை இடங்களை பெற்றுள்ளதால் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது, வறுமையை ஒழிப்பது, அரசின் தேவையற்ற செலவுகளை குறைப்பது என தனது திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த முடியும். மேலும் தமிழர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.